குருவின்றி வாழ்க்கை அமையாது. குருவின்றி வாழ்க்கை அமையாது. எந்த கடவுளை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சாலும், எந்த தொழிலை நேசிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு குரு வேணும். சுவாமியே எல்லா கடவுளையும் வணங்கும் போது குருவை வணங்குறது பெரிய விஷயம். அதுவும் எங்க அப்பா ராகவேந்திரரை வணங்குறது அதோட அற்புதமான விஷயம். எங்க அப்பா அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. எனக்குள்ள நடந்த மாற்றத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்குள் இங்க பகுதி வாழ் மக்கள் பேசுறதை தான் உங்ககிட்ட நான் இப்போ தெரிவிக்கிறேன். அப்பாவை வணங்கினவங்க எந்த விதத்திலையும் அவங்க கெட்டு போனதா சரித்தமே கிடையாது. அவ்வளோ உங்களுக்குள்ள வந்துடுவார். அப்பாவை ஒரு வாட்டி நீங்க தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாலுமே உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வரும். உங்க வீட்டில இருந்து உங்க சொந்தக்காரில் இருந்து எல்லாமே வணங்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. அப்பா அந்த மாதிரி தான் எனக்குள்ள அற்புதங்கள் நிறைய சேர்ந்திருக்காரு அப்பா. அதை வச்சுதான் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நாம் பெற்ற என்பதை பிறரும் பெற வேணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதை தான் நானும் சொல்றேன். எங்க அப்பா எனக்குள்ள குரு ராஜா, ஜெகத்குரு ராஜா ராயரை வணங்கும் போது அவர் உங்களுக்குள்ள பல மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார். என்னைக்குமே தன் பிள்ளைங்களை கை விட்டதா சரித்திரமே கிடையாது. அப்பா அம்மா கை விட்டுருவாங்களா? அது போலதான் ராயரும் அவங்கள கை விடவே மாட்டார். அப்பா அந்த மாதிரி ஆள். அதுக்கு நான் கோயில் ரிஜிஸ்டர் பண்ண பேருக்கு தான் மந்திராலயம் போனேன். வெறுந்து போனேன் அப்பாவை பார்த்துட்டு. இவ்வளோ பெரிய அற்புதம் எங்கேயோ இருந்தேன். அதாவது என்னோட வேலை பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஒரு வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை. எனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்குள்ள நிறைய மாற்றம் கொடுத்து என்னையும் மந்திராலயத்துக்கு வர வச்சு அவர் காட்சி கொடுத்து அவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்பா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு அப்பா தான் காரணம்.